Good morning, dear students. So, நம்ம லாஸ்ட் கிளாஸில் accountancy 11th accountancyல lesson 1 discussed about accounting cycle, meaning of accounting, importance of accounting, functions of accounting and objectives of accounting. So, these are the basic importance, that means basic topic of accountancy we have discussed. Okay, so today we are going to discuss about the new topic, basic accounting terminologies. Okay, basic accounting terms மைண்டில் வச்சுக்கோங்க. என்னென்னா நம்ம up to 10th வரைக்கும் as usual தமிழ் இங்கிலீஷ் இஸ் காமன் சப்ஜெக்ட்டு, தென் மேக்ஸ், சோசியல் சயின்ஸ் அண்ட் சயின்ஸ். ஸோ இந்த சப்ஜெக்ட்லாம் நம்ம ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே படிச்சுட்டு வந்திருப்போம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம நியூவாக ஒரு டாபிக் செலக்ட் பண்ணியிருக்கோம், லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ அக்கௌண்டன்சி அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணியிருக்க மாட்டீங்க அப்படின்னா இந்த சப்ஜெக்ட் நீங்கள் லேர்ன் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ அதனால் இந்த சப்ஜெக்டில் சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸு அண்டு சம் இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நீங்கள் லேர்ன் பண்ணாத வேர்ட்ஸ்லாம் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை அந்த இம்பார்ட்டன்ட் அக்கௌண்டிங் டேர்ம்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம், டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி இந்த டேர்ம்ஸ் ஃபுல்லாக, தட் மீன்ஸ் இந்த வேர்ட்ஸ் ஃபுல்லாக எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பிஸ்னஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பிஸ்னஸில் யூஸ் பண்ணுவாங்க. தென் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த டேர்ம்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ டெஃபினெட்லி you should know the basic terms for preparing accountancy. Okay, so different basic accounting terms or terminologies இருக்கு. So one by one டிஸ்கஸ் பண்ணலாம். Okay, so first one, transaction. So transaction is already I will explained clearly. So once again I will repeat, transaction, an activity which involves transfer of money or money's worth, that means goods, service or ideas from one person to another person. Okay, so transaction அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா it is one of the activity of the பிஸ்னஸோட ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ அதில் என்ன இன்வால்வ் ஆகிருக்கும் அப்படின்னா எதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் அப்படிங்கிறாங்க, மணி ஆர் மணிஸ் ஒர்த். மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும், இல்லை மணிஸ் ஒர்த் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அதர் இன்ஃபர்மேஷன் ஆர் அதர் ஆர்டிகல்ஸ் ஆர் அதர் சர்வீசஸ் ஆர் ஐடியாஸ் நம்ம என்ன பண்ணோம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் குட்ஸ்னு வரும்போது பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஸ்டேஷ்னரி பிஸ்னஸ் வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஷ்னரி பிஸ்னஸில் என்ன பண்ணோம் அப்படின்னா குட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம், மேனுஃபேக்சர்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணோம். தென் அதுக்கு அந்த குட்ஸுக்கு நம்ம என்ன பே பண்ணோம், மணி பே பண்ணோம். ஓகேவா? தென் சர்வீசஸ், ஸோ சர்வீசஸ் அண்டு ஐடியாஸ் ஆர் சிமிலர். ஓகேவா? ஐடியாஸ் அப்படின்னா நான் இப்போ என்னோடய ஐடியாஸை நான் ஷேர் பண்ணுறோம்ல, ஸோ இது வந்து ஒரு டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஸோ சர்வீசஸ், ஹாஸ்பிட்டல்லாம் ப்ரொவைட் பண்ணக்கூடிய சர்வீசஸ் ஆர் எனி ஹெல்ப், தட் மீன்ஸ் இட் இஸ் ரிலேட்டட் டு மணி. ஓகேவா? ஸோ மணி ரிலேட்டடாக வரக்கூடிய டிரான்சாக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் இட் இஸ் கால்டு டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறாங்க. இன் சிம்பிள் வேர்ட்ஸ், டிரான்சாக்ஷன் இஸ் த daily activities of the business. It involves money or money's worth. Okay, in simple words, transaction is the daily activities of the business. It involves money or money's worth. Okay, these are it is the meaning of transaction. So further, the transactions are classified into two categories. Okay, cash transaction and credit transaction. Cash transaction, second one. Transactions are two types. அதில் first one, cash transaction. Cash transaction it is the transactions which involves immediate cash receipt or immediate cash payments. Okay, if any one transactions are incurred, the cash paid or cash received, it is immediately, it is called cash transaction. So most of the people are involving cash transaction. For example, if you are going to purchase a pen in any shop, you have to purchase the pen or you have to buy the pen, then immediately you have to pay the cash for the pen. So it is called cash transactions. Okay, cash transaction means it is a transactions which involves immediate cash receipt or immediate cash payments. Okay, if you are selling
you have to receive cash. If you are purchasing, you have to pay cash. It is called a cash transaction immediately. Okay, it is opposite to credit transaction. So credit transaction, it is opposite to cash transaction. The transactions involved or incurred current time. Current timeல என்ன ஆயிருக்கும் அப்படின்னா incurred ஆயிருக்கும். But cash paid or cash received is not immediately but paid in future. Paid or received in future அப்படிங்கிறாங்க. ஓகேவா? credit transaction அப்படின்னா என்ன? It is a transactions in which cash is not received or paid immediately but will be received or paid later. ஓகேவா? ஃபியூச்சர் ஒன் டேட்டில் நம்ம பே பண்ணோம் ஆர் ரிசீவ் பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ். ஓகே, ஸோ யூ நோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் கிரெடிட் டிரான்சாக்ஷன். த நெக்ஸ்ட் டாபிக் அக்கௌண்ட். அக்கௌண்ட், இட் இஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் இன் அக்கௌண்டிங். அக்கௌண்டிங் அப்படிங்கிறது அக்கௌண்டிங்கோட பேசிக் மெஷர்மெண்ட் தான் எது அப்படிங்கிறாங்கன்னா அக்கௌண்ட் அப்படிங்கிறாங்க. It is used for identifying a person or an item in accounting. An account is opened individually for person, assets, expenses, income, etc. In ledger accounts, an account is summary of transaction under a head அப்படிங்கிறாங்க. ஓகேவா? இன் அக்கௌண்டிங்கில் அக்கௌண்ட் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். தென் இஃப் எனி transaction can be measured as an account. ஓகேவா? For example, if you are purchasing anything or if you are get loan from any person or if you are paid any expenses or if you are received any income, you have to create separate head. The head name is called account. Okay, for example, salary paid, you have to create one salary account. The salary details are come under salary accounts. Okay, if you are receiving income, the income of all is come under income account. If you are purchasing furniture or if you are purchasing machinery, if you are purchasing any assets, all the assets are come under assets accounts. Okay, these are the accounts. It is the meaning of accounts. Next one, capital. Capital, already I will explain. Capital is the amount for starting the business. Okay va? It is invested or spent by owner. Okay, capital na paru, it is the amount invested by the owner or proprietor in an organization. Okay va? Capital அப்படிங்கிறது it is one of the amount for starting the business. Who start the business? Owner or proprietor start the business. So the owner or proprietor are introduced the amount for starting the business. It is called capital. Okay, next one, drawings. So drawings is the amount the owner withdraw the money from the business for their personal use. Okay va? Personal யூஸுக்காக, ஓனரோட பர்சனல் யூஸுக்காக பிஸ்னஸ்லேருந்து வித்ட்ரா பண்ணக்கூடிய அமௌண்ட் தான் என்னது அப்படிங்கிறாங்கன்னா ட்ராயிங்ஸ் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஃப்ரம் அப் டு 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ட்ராயிங்ஸ் அப்படிங்கிற வேர்டு வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டைமில் டிஃப்ரெண்ட் மீனிங்கில் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஃப்ரம் அக்கௌண்டன்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் ட்ராயிங்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஓனர் வந்து அவரோட பர்சனல் யூஸுக்காக, ஓகேவா, பர்சனல் யூஸ்னால் ஃபார் எக்ஸாம்பிள் அவரோட ஹவுஸ் யூஸுக்காக இருக்கலாம், இல்லை அவரோட இண்டிவிஜுவல் யூஸுக்காக இருக்கலாம், இல்லைனா அவங்களோட ஃபேமிலி யூஸுக்காக இருக்கலாம், ஏதோ ஒரு சம்திங் பர்சனல் யூஸுக்காக, நாட் ரிலேட்டட் டு பிஸ்னஸ் ரிலேட்டடாக இல்லாமல் அதர் யூஸ், ஃபேமிலி ரிலேட்டடாக வரக்கூடிய யூஸோ, இல்லைனா இபி பில், அவங்களோட ஹவுஸுக்கு பே பண்ணக்கூடிய இபி பில்லோ, இன்னும் ஏதோ ஒரு ரீசனுக்காக பிஸ்னஸ்லேருந்து வித்ட்ரா பண்ணக்கூடிய அமௌண்ட். ஸோ பிஸ்னஸ்லேருந்து எப்படி வித்ட்ரா பண்ணுவார் அப்படின்னா கேபிட்டல்னா வித்ட்ரா பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அப்படி வித்ட்ரா பண்ணக்கூடிய அமௌண்ட் தான் எது அப்படிங்கிறாங்க, ட்ராயிங்ஸ் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஸோ ட்ராயிங்ஸ் இட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் கேஷ் ஆர் வேல்யூ ஆஃப் குட்ஸ், அசட்ஸ், ஏதாவது வித்ட்ரா குட்ஸாக வித்ட்ரா பண்ணுவாங்க, இல்லைனா அசட்ஸாக வித்ட்ரா பண்ணுவாங்க, எனிதிங், ஆர் கேஷாக கூட வித்ட்ரா பண்ணலாம். ஓகேவா? கேஷாக வித்ட்ரா பண்ணலாம். வித்ட்ரா ஃப்ரம் த பிஸ்னஸ் பை த ஓனர் ஃபார் பர்சனல் யூஸ் ஆஃப் த ஓனர் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஓனரோட பர்சனல் யூஸுக்காக
withdraw பண்ணக்கூடிய அந்த transaction we have denote drawings. ஓகேவா? Next, voucher. So voucher is the one of the written document. It is the evidence of the all the transaction. So transaction அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது டெய்லி ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த பிஸ்னஸ். அந்த பிஸ்னஸுக்கு ஒன் ஆஃப் த ப்ரூஃப் ஆர் எவிடன்ஸ் இட் இஸ் கால்டு வவுச்சர். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா, பர்ச்சேஸ் பண்ணுறோம், ப்ராடக்ட்டை ரிசீவ் பண்ணிடுவோம், தென் கேஷ் பே பண்ணிடுவோம். தென் கேஷ் பே பண்ணதுக்கு ஒரு எவிடன்ஸ் எது அப்படிங்கிறாங்க, ஒரு ரெசிப்ட் கொடுக்குறாங்களா. ஸோ த ரெசிப்ட் இஸ் கால்டு வவுச்சர். ஓகேவா? ஸோ வவுச்சர் இஸ் different name. For example, cash receipt, invoice, cash memo, bank pay in slip. Anything if you are purchasing or selling, at the time we have to return one document for the evidence of the transaction. It is called voucher. Okay, the voucher is called different names. For example, cash receipt, invoice, cash memo, bank pay in slip, etc. நெக்ஸ்ட் ஒன் இன்வாய்ஸ். ஓகேவா? ஸோ அந்த வவுச்சர் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டிஃப்ரெண்ட் நேமில் நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ் பண்ணுவோம். டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இருக்குது ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும். நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன் இருக்குல்ல, கேஷ் டிரான்சாக்ஷன் இருக்குது, கிரெடிட் டிரான்சாக்ஷன் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான எந்தெந்த சுச்சுவேஷனில் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்வாய்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுக்கடுத்து நம்ம வரக்கூடிய லெசன்ஸில் ஐ திங்க் 5th லெசன் நினைக்கிறேன், சோர்ஸ் டாக்குமெண்ட் சொல்லி ஒரு லெசன் படிப்போம். சரியா? ஸோ அந்த 3rd லெசன் நினைக்கிறேன், சோர்ஸ் டாக்குமெண்ட் சொல்லி ஒரு லெசன் படிப்போம். அந்த சோர்ஸ் டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வவுச்சருக்கு டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இருக்கும். அந்த டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இதுக்கு எந்தெந்த டைட்டில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? எந்தெந்த மாதிரியான டிரான்சாக்ஷனுக்கு எந்தெந்த நேம் யூஸ் பண்ணுறோம் அந்த வவுச்சருக்கு. நம்ம மோஸ்ட்லி எல்லாருமே என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, மேக்ஸிமம் எங்கே போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, எங்கே நம்ம யூஸ் பண்ணாலும் சரி, ரெசிப்ட் கொடுங்க இல்லை பில் கொடுங்கன்னு கேட்டிருப்போம். ஓகேவா? மேக்ஸிமம் நம்ம என்ன தான் கேட்போம், பில் ஆர் ரெசிப்ட். ஓகேவா? பட் டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இருக்குது, அதை வரக்கூடிய லெசன்ஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் இன்வாய்ஸ். இன்வாய்ஸ் இட் இஸ் த ஒன் ஆஃப் த வவுச்சர். இட் இஸ் த ரிட்டன் டாக்குமெண்ட் ப்ரிப்பேர்டு பை த செல்லர் ஆஃப் த குட்ஸ் டு பி சென்ட் டு த பையர். ஓகேவா? ஸோ இன்வாய்ஸ் இஸ் used at the time of credit sales, credit transaction, not credit sales, credit purchase or credit sales. ஓகேவா? transactions are two types னு பார்த்தோம், cash transactions and credit transaction. ஓகேவா? cash transaction and credit transaction. In cash transaction the voucher is called cash receipt. ஓகேவா? in credit transaction டயத்தில் நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு பில் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஓகே, ஒரு வவுச்சர் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அந்த வவுச்சர் இஸ் கால்டு இன்வாய்ஸ். இட் இஸ் நாட் எ பில், இட் இஸ் எ இன்வாய்ஸ் பில் அப்படின்னா. ஓகேவா? இட் இஸ் எ ஸ்டேட்மெண்ட் prepared by a seller of goods to be sent to the buyer. It shows the details of quantity, price, value, etc. if the goods and any discount given, finally showing the net amount payable by the buyer. ஓகேவா? ஸோ இன்வாய்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் a statement. யார் ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னா, செல்லர் ஆஃப் த குட்ஸ். ஓகேவா? குட்ஸை யார் சேல்ஸ் பண்ணுறாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இட் இஸ் த எவிடன்ஸ் ஆஃப் கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ். The next one, goods. Right? Okay, goods. It is an articles. It includes articles, things or commodities in which the business dealing with. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ணுறோமோ, என்ன மாதிரியான நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணுறோமோ அந்த பிஸ்னஸில் இருக்கக்கூடிய திங்ஸ், ஆர்டிகல்ஸ் ஆர் கமாடிட்டிஸ், இட் இஸ் கால்டு குட்ஸ். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபர்னிச்சர் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஓகேவா, ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணி திரும்ப சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபர்னிச்சர் இஸ் ஒன் ஆஃப் த குட்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ். ஓகேவா? ஸ்டேஷ்னரி பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் பேப்பர், பென், பென்சில், ரப்பர், எரேசர். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஷ்னரி பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இன் தி ஸ்டேஷ்னரி பிஸ்னஸ் the goods is called paper, pencil, rubber, eraser, then sketch, marker, anything. It's related to stationery. Stationery is one of the goods. Okay va? For example, textile business பண்றீங்க. Okay va? Cloth is one of the goods. Then அந்த business இருக்கக்கூடிய சேல்ஸ் பண்ண இதெல்லாம் சேல்ஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறாங்க, குட்ஸ் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பர்ச்சேஸ். Purchase is the buying of goods with the intention of resale. It is called purchase. ஓகேவா? பர்ச்சேஸ் மீன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறது தான், நாட் ஃபார் யூஸ்டு.
யூஸ் பர்பஸ்க்காக நம்ம பர்ச்சேஸ் பண்ணல. இட் இஸ் த இன்டென்ஷன் டு ரீசேல். இட் இஸ் கால்டு பர்ச்சேஸ். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம காமனாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். எங்கடா போகிற பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது. இட் இஸ் நாட் பர்ச்சேஸ், இட் இஸ் எ கன்சம்ஷன். ஓகேவா? இட் இஸ் கன்சம்ஷன். பர்ச்சேஸ் இஸ் த வேர்ட், இட் இஸ் த குட் பர்ச்சேசிங் ஆஃப் குட்ஸ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ரீசேல் ஆஃப் குட்ஸ். ஓகேவா? பர்ச்சேஸ் பண்ண குட்ஸை ரீசேல் பண்ணால் மட்டும்தான் இட் இஸ் கால்டு பர்ச்சேஸ். நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இட் இஸ் அ கன்சம்ஷன். ஓகேவா? ஸோ வி ஆர் கால்டு கன்சியூமர், நாட் எ பர்ச்சேசர் ஆர் பையர். பையர் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா குட்ஸை பர்ச்சேஸ் பண்ணி திரும்ப என்ன பண்ணிடுவாங்க, அந்த குட்ஸை சேல்ஸ் பண்ணிடுவாங்க. யாருக்கு சேல்ஸ் பண்ணுவா? கஸ்டமருக்கு சேல்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் கால்டு பர்ச்சேஸ். நெக்ஸ்ட், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ஆர் ரிட்டர்ன் அவுட்வர்ட்ஸ். பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் ஆர் ரிட்டர்ன் அவுட்வர்ட்ஸ். ஓகே, when goods bought are returned to the supplier, it is known as purchase returns or return outwards. ஓகேவா? ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற குட்ஸை சம் ப்ராப்ளம், ஓகே, அந்த குட்ஸில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா சம் ப்ராப்ளம், டிஃபெக்டிவ் குவாலிட்டி, அது எக்ஸ்பைரி டேட் ஆகிருக்கும். ஸோ எனிதிங் is என்னது appeared in at the time of purchasing of goods, you have to return the goods to the seller. ஓகேவா? செல்லர்கிட்ட திரும்ப என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா சேல்ஸ் பண்ணிடுவோம். ஓகேவா? தட் மீன்ஸ் ரிட்டர்ன் பண்ணிடுவோம். இட் இஸ் கால்டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன். ஓகேவா? ஸோ பர்ச்சேஸ் பண்ண குட்ஸை ரிட்டர்ன் பண்ணுறது. யாருக்கு ரிட்டர்ன் பண்ணுவோம் அப்படின்னா சப்ளையருக்கு. நம்மளுக்கு யாருக்கு சப்ளை பண்ணாங்களோ அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுறது. இட் இஸ் கால்டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் ஆர் ரிட்டர்ன்ஸ் அவுட்வேர்ட். ஓகேவா? பர்ச்சேஸ் ரிட்டர்ன் இஸ் another name is called ரிட்டர்ன்ஸ் அவுட்வேர்ட். நெக்ஸ்ட், ஸ்டாக். ஓகேவா? ஸ்டாக் இஸ் டிஃபர் ஃப்ரம் குட்ஸ். குட்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் த ஆர்டிகல் ஆஃப் த பிஸ்னஸ், ஆர்டிகல் ஆர் கமாடிட்டி ஆஃப் ஹோல் பிஸ்னஸ். ஓகேவா? இட் இஸ் கால்டு குட்ஸ். ஸ்டாக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அன்சோல்டு குட்ஸ் டூரிங் த அக்கௌண்டிங் பீரியட். ஓகேவா? குட்ஸை நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். பிஸ்னஸில் குட்ஸ் இருக்கும். அந்த குட்ஸில் நம்ம பாதியே என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா மேக்ஸிமம் சேல்ஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா? சேல்ஸ் பண்ணது போக ரிமைனிங் இருக்கக்கூடிய குட்ஸ் தான் என்னது அப்படிங்கிறாங்க, ஸ்டாக் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? Stock is called unsold goods lying in a business on a particular date are known as stock. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 100 pens பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, ஸ்டேஷ்னரி பிஸ்னஸ் பண்ணுறீங்க, 100 pens பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. ஸோ 100 pens இஸ் கால்டு குட்ஸ். ஓகேவா? இந்த 100 pen அப்படிங்கிறது இட்ஸ் கால்டு குட்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ். தென் பர்டிகுலர் பீரியடில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 100 பென்ஸில் ஒரு 50 பென்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், பென்னை நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா சேல்ஸ் பண்ணிடுறோம். ஓகேவா? ஸோ ரிமைனிங் 50 பென்ஸ் இருக்குல்ல, ஸோ இட் இஸ் கால்டு ஸ்டாக். அன்சோல்டு குட்ஸ், அந்த 50 என்ன பண்ணாமல் இருப்போம், நம்ம சேல்ஸ் பண்ணாமல் இருப்போம். இட் இஸ் த ஸ்டாக். ஓகே, நெக்ஸ்ட், ஸோ சம்திங் 2 பாயிண்ட்ஸ் ஆர் மிஸ்ஸிங்ப்பா. ஸோ பர்ச்சேஸ் ரிட்டர்னுக்கு அடுத்து என்ன இருக்குது அப்படின்னா சேல்ஸ் இருக்குது. ஓகேவா? சேல்ஸ் மீன்ஸ் when the goods mean for resale or sold, it is called sales அப்படிங்கிறாங்க. ஓகேவா? பர்ச்சேஸ் பண்ண குட்ஸை சேல்ஸ் பண்ணோம்னா அந்த ப்ராசஸ் இட் இஸ் கால்டு சேல்ஸ். நெக்ஸ்ட் ஒன், சேல்ஸ் ரிட்டர்ன் ஆர் ரிட்டர்ன் இன்வர்ட்ஸ். சேல்ஸ் ரிட்டர்ன் ஆர் ரிட்டர்ன் இன்வர்ட்ஸ். ஓகே, when the goods are returned by the customer, it is called as sales return or return inwards அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அது என்ன அப்படின்னா சேல்ஸ் பண்ண குட்ஸை கஸ்டமர், யாருக்கு நம்ம சேல்ஸ் பண்ணியிருப்போம்னா கஸ்டமருக்கு சேல்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ சேல்ஸ் பண்ண குட்ஸில் டிஃபெக்டிவ் குவாலிட்டி இருக்கலாம், எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சிருக்கலாம், இல்லை ஏதாவது ப்ராப்ளம் இருந்திருக்கலாம். ஸோ அந்த ப்ராப்ளத்தினால அந்த குட்ஸை யார் ரிட்டர்ன் பண்ணுவாங்க, கஸ்டமர் ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் கால்டு சேல்ஸ் ரிட்டர்ன். இஃப் த சேலபிள் குட்ஸ் ஆர் ரிட்டர்ன் பை த கஸ்டமர், இட் இஸ் கால்டு சேல்ஸ் ரிட்டர்ன் ஆர் ரிட்டர்ன் இன்வர்ட்ஸ். ஓகே, ஸோ ஸ்டாக் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு, இன்கம். So income, it is the amount receivable or realized from sale of goods and earning from interest, dividend, commission, etc. If you are earning money related to the business, okay va, business பண்றோம், அந்த business related-ஆ நம்ம ஏதாவது மணி earn பண்ணோம் அப்படின்னா it is the income for the business. okay va, for example, goods சேல்ஸ் பண்றோம், பர்ச்சேஸ் பண்ணி என்ன பண்றோம், சேல்ஸ் பண்றோம். பர்ச்சேஸ் பண்ணது 10 rupees, சேல்ஸ் பண்ணது 12 rupees, you have to earn 2 rupees, it is called income. okay va. The next, expenses. Expenses is the amount incurred in order to produce and sell the goods and services. Expenses அப்படிங்கிறது சொல்றாங்க, it is the amount for in order to increase the sales or produce the sale of goods and services அப்படிங்கிறாங்க. okay, expenses அப்படிங்கிறது it is the amount spent by the business
for expansion or for developing the business. Okay, next solvency. So solvency அப்படினா என்ன சொன்னா, it is the capabilities or capacity of the person or enterprises to pay the debts. ஓகேவா, சால்வன்சி அப்படிங்கிறது என்ன சொல்லலாம், ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகேவா, சால்வன்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, it is the capability or capacity of the business enterprises to pay the debts. debtsனா கடன். ஓகேவா, debtsனா என்னது, கடன். அந்த கடனை பே பண்ணுறதுக்கு அந்த பிஸ்னஸில் என்ன கேப்பபிலிட்டி இருக்குது, என்ன கெப்பாசிட்டி இருக்குது அப்படிங்கிறது தான் சால்வன்சி. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு 1 lakh ரூபீஸுக்கு என்ன பண்ணுறோம், பேங்க்லேருந்து லோன் வாங்கியிருக்கோம். ஸோ அந்த லோனை நம்ம ரீபே பண்ணணும். ஸோ ரீபே பண்ணுறதுக்கு நம்மள்ட்ட கேஷ் இருக்கா, இல்லை நம்மள்ட்ட அசட் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறது தான் என்னது அப்படிங்கிறாங்க, கேப்பபிலிட்டிஸ் அப்படிங்கிறாங்க. நம்ம 1 lakh ரூபீஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பேங்க்கில் லோன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா நம்மள்ட்ட வந்து அந்த 1 lakh ரூபீஸை பே பண்ணுறதுக்கு நம்மள்ட்ட என்ன இருக்கணும், ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கணும். ஓகேவா, ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் இட் இஸ் த சால்வன்சி பொசிஷன் ஆஃப் த பிஸ்னஸ். ஸோ இன்சால்வன்சி இட் இஸ் த ஆப்போசிட் டு சால்வன்சி. இன்சால்வன்சி மீன்ஸ் என்ன சொல்கிறேன்னா, இன்சால்வன்சி இஸ் த இன்கேப்பபிலிட்டி ஆஃப் எ பர்சன் ஆர் ஆஃப் அன் என்டர்பிரைசஸ் டு பே த டெப்ட்ஸ். அவங்களோட கடனை பே பண்ண முடியல அப்படின்னா இட் இஸ் கால்டு இன்சால்வன்சி. ஓகேவா, ஸோ இன்சால்வன்சி இஸ் டிக்ளேர்டு ஒன்லி பை த கோர்ட். கோர்ட் மட்டும் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்சால்வன்சி அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணுவாங்க. அவங்களால பே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி கோர்ட் டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் கால்டு இன்சால்வன்சி. ஓகேவா, இந்த நெக்ஸ்ட்டு அசட்ஸ். அசட்ஸ்னா என்னென்னு பாருங்கள். அசட்ஸ் இட்ஸ் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன். அசட்ஸ் எனி ஃபிசிக்கல் திங் ஆர் ரைட் ஓன்டு தட் ஹேஸ் மானிட்டரி வேல்யூ, இட் இஸ் கால்டு அசட். Assets is the physical thing. It is the property of the business. For example, furniture, machinery, land, buildings, car, stock, everything is assets. Okay. Then liabilities. Liabilities, it is refers to the financial obligations of the business. Liabilities refers to the financial obligations of the business. Okay. So liabilities is one of the amount paid to others in future date. ஓகேவா, ஃபியூச்சர் டேட்டில் நம்ம பே பண்ணக்கூடிய ரெஸ்பான்சிபிள். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க்கில் லோன் வாங்கியிருக்கோம், அந்த லோனை நம்ம என்ன பண்ணணும், ஃபியூச்சர் ஒன் டேட்டில் பே பண்ணணும். ஸோ பே பண்ணுற வரைக்கும் இட் இஸ் த லயபிலிட்டி ஆஃப் த பிஸ்னஸ். என்றைக்கு பே பண்ணுறோமோ அது வரைக்கும் அந்த பிஸ்னஸுக்கு என்னது, லோன் அப்படிங்கிறது லயபிலிட்டிஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன் டெட்டார்ஸ். டெட்டார்ஸ் இஸ் எ பர்சன் who receives a benefit without giving money or money's worth immediately but liable to pay in future or due to course of time அப்படிங்கிறாங்க. debtors அப்படிங்கிறவங்க one of the person who receiving the benefit from the business but not paid the amount immediately. ஓகேவா, பட் liable to pay in future. ஃபியூச்சர் ஒன் டேட்டில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பே பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சேல்ஸ் பண்ணுறோம். ஸோ சேல்ஸ் பண்ணும்போது நம்ம 2 டைப்பில் சேல்ஸ் பண்ணலாம். ஒன்று கேஷுக்கு சேல்ஸ் பண்ணலாம், இல்லை என்ன பண்ணலாம், கிரெடிட்டுக்கு சேல்ஸ் பண்ணலாம். ஓகேவா, ஸோ இப்போ அவங்க கேஷுக்கு சேல்ஸ் பண்ணிட்டோம்னா கேஷ் இமீடியட்டாக ரிசீவ் பண்ணிடுவோம். ஓகேவா, அந்த டைமில் நம்ம என்ன பண்ணிடுவோம், கேஷ் ரிசீவ் பண்ணிடுவோம். கிரெடிட்டுக்கு சேல்ஸ் பண்ணும்போது ஃபியூச்சர் ஒன் டேட்டில் நம்ம என்ன பண்ணுவோம், கேஷ் ரிசீவ் பண்ணுவோம், இமீடியட்டாக ரிசீவ் பண்ண மாட்டோம். ஸோ அப்போ ரிசீவ் பண்ணுற வரைக்கும் நம்ம யாருக்கு சேல்ஸ் பண்ணுறோமோ அந்த பர்சன் இஸ் கால்டு டெட்டார்ஸ். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தென் பிக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சேல்ஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, என்ன பேசிஸ்லனா கிரெடிட் பேசிஸில். ஸோ இப்போ பி இட் இஸ் கால்டு டெட்டார்ஸ். எது வரைக்கும் டெட்டார்ஸ் அப்படின்னா டில் த பேமெண்ட் இன் ஃபியூச்சர். ஓகேவா, அந்த அமௌண்ட் பே பண்ணுற வரைக்கும் அவங்க யார் அப்படின்னா டெட்டார்ஸ் அப்படிங்கிறாங்க. ஓகேவா, ஸோ இப்போ கிரெடிட்டார்ஸ் யார் அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டில் வராங்க. ஓகேவா, கிரெடிட்டார்ஸ் இஸ் எ பர்சன் ஹூ கிவ்ஸ் த பெனிஃபிட். ஸோ அப்போ ஏ அப்படிங்கிறவங்க இந்த இடத்துல யார், கிரெடிட்டார். பி அப்படிங்கிறவங்க டெட்டார்ஸ். ஏ பிஸ்னஸ் பண்ணுறாங்க, பிக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க, பட் அமௌண்ட் ரிசீவ் பண்ணல. அப்போ ரிசீவ் பண்ணுற வரைக்கும் பி அப்படிங்கிறவங்க டெட்டார்ஸ். ஓகேவா, ஸோ அதே இதில் கிரெடிட்டார்ஸ் அப்படிங்கிறவங்க ஏ, ஏன்னா ஏ தான் என்ன பண்ணுறாங்க, பிக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ குட்ஸை யார் சப்ளை பண்ணுறாங்களோ த பர்சன் இஸ் கால்டு கிரெடிட்டார்ஸ். குட்ஸை யார் ரிசீவ் பண்ணுறாங்களோ, ஓகே, பெனிஃபிட்டை யார் ரிசீவ் பண்ணுறாங்களோ த பர்சன் இஸ் கால்டு டெட்டார்ஸ். பெனிஃபிட்டை யார் கொடுக்குறாங்களோ அவங்க த பர்சன் இஸ் கால்டு கிரெடிட்டார். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக், நெக்ஸ்ட் 2 டாபிக்ஸ் ரிலேட்டட் டு பேசிக் அக்கௌண்டிங் டேர்ம். depreciation. Okay, so depreciation and bad debts. Depreciation, it refers to the gradual reduction in the value of fixed asset
டியூ டு யூசேஜ் அண்டு பேசேஜ் ஆஃப் டைம் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஸோ டிப்ரிசியேஷன் இட் இஸ் த வேர்ட், இட் இஸ் த டிக்ரீஸ் த வேல்யூ ஆஃப் அசட்ஸ். ஓகேவா? ஒரு ஃபிக்ஸட் அசட்டோட வேல்யூ என்ன ஆகுறது, டிக்ரீஸ் ஆகிறதா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிப்ரிசியேஷன் அப்படிங்கிறாங்க. எதனால் அப்படி டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுறதுனாலையோ இல்லைனா எனது டைம் எக்ஸ்பைரி ஆகிறதுனாலையோ அதோட வேல்யூ என்ன ஆயிரும் அப்படிங்கிறாங்க, டிக்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா பைக் பர்ச்சேஸ் பண்ணுறோம். உனக்கு பிடிச்ச என்ன பண்ணுற அப்படின்னா ஏதோ ஒரு பைக், ராயல் என்ஃபீல்டோ இல்லைனா எஃபிசெட்டோ என்ன பண்ணுற அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணுறோம். பர்ச்சேஸ் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் 2021 நம்ம அந்த பைக்கை பர்ச்சேஸ் பண்ணுறோம் ஒரு 2 lakhs rupees கொடுத்து. ஓகேவா? நெக்ஸ்ட் இயர் 2022, தென் 2022 அந்த பைக்கோட வேல்யூ என்ன ஆயிருக்கும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ வாட் இஸ் த ரீசன் டு டிக்ரீஸ் த பைக் வேல்யூ? ஒன்லி யூசேஜ். ஓகேவா? நம்ம யூசேஜ் பண்ணுறதுனால அந்த பைக்கோட வேல்யூ என்ன ஆகும், சேமாக இருக்க போகிறதுல என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இட் இஸ் கால்டு டிப்ரிசியேஷன். சம்டைம்ஸ் நம்ம அதை யூஸ் பண்ணவே இல்லை. ஓகேவா? ஒரு 2 years நம்ம அதை யூஸ் பண்ணாமலே வச்சுருந்தாலும் தென் அதோட வேல்யூ என்ன ஆகிரும், டிக்ரீஸ் ஆகிரும். தட் இஸ் கால்டு பேசேஜ் ஆஃப் டைம். ஓகேவா? ஏன்னா டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். அடுத்த டெக்னாலஜி வரும்போது என்ன ஆயிரும் அப்படின்னா அதோட வேல்யூ டைம் என்ன ஆயிரும், குறைஞ்சிரும். ஓகேவா? கிராஸ் ஆகிரும். ஸோ அப்படிங்கும்போது அந்த வேல்யூ என்ன ஆயிரும், டிக்ரீஸ் ஆகும். இட் இஸ் கால்டு டிப்ரிசியேஷன். ஓகேவா? டிப்ரிசியேஷன் இஸ் த வேல்யூ ஆஃப் டிப்ரிசியேஷன் இஸ் த டிக்ரீஸ் த வேல்யூ ஆஃப் ஃபிக்ஸட் அசட். ஃபிக்ஸட் அசட்டோட வேல்யூ என்ன ஆகுறது, டிக்ரீஸ் ஆகிறது தான் என்னது, டிப்ரிசியேஷன் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், பேட் டெப்ட்ஸ். பேட் டெப்ட்ஸ், it is a loss to the business arising out of the failure of a debtor to pay the dues. It is irrecoverable debt. Bad debts is the loss to the business. Bad debts அப்படிங்க என்ன சொல்கிறாங்க, பிஸ்னஸுக்கு லாஸ் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம டெட்டார்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் பார்த்தோம். டெட்டார்ஸ் அப்படின்னா யார் அப்படின்னா பிஸ்னஸ்லேருந்து குட்ஸை என்ன பண்ணியிருப்பாங்க, கிரெடிட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, தட் மீன்ஸ் பிஸ்னஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கிரெடிட்டுக்கு சேல்ஸ் பண்ணியிருப்பாங்க. யாருக்கு சேல்ஸ் பண்ணியிருப்பா, கஸ்டமருக்கு சேல்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? கிரெடிட் பேசிஸில் சேல்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த கிரெடிட் பேசிஸில் சேல்ஸ் பண்ணும்போது அந்த கஸ்டமரை நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா கஸ்டமர் நாட் மென்ஷன்டு கஸ்டமர், இட் இஸ் அ டெட்டார்ஸ். ஓகேவா? ஸோ அந்த டெட்டார்ஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணணும், அந்த எவ்வளவுக்கு கிரெடிட்டுக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோமோ அந்த அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணணும். அப்படி தானே? ஸோ அப்போ ரிசீவ் பண்ண முடியாத இர்ரெக்கவரபிள் அமௌண்ட் இருக்கும்ல, ஸோ இட் இஸ் கால்டு டெட்டார்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஏபின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம்ல. ஸோ ஏ வந்து பிக்கு கிரெடிட்டுக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. எவ்வளோக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 1 lakh rupeesக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ 1 lakhல ஒரு 90,000 rupees நம்ம ரிசீவ் பண்ணிட்டோம். ஓகேவா? ஏர்ட்டேருந்து ஃப்ரம் பிகிட்டேருந்து. ஓகேவா? ஸோ ரிமைனிங் ஒரு 10,000 rupees இஸ் நாட் ரிசீவபிள் ஃப்ரம் பி. So the 10,000 rupees is called bad debts. Okay, so I think everyone should understand the topic. Okay, basic accounting terminologies. So basic accounting terminologies are different terms இருக்கு. ஸோ ஒரு டேர்ம்ஸாக என்ன பண்ணிக்கோங்க, ரிவைஸ் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த பேசிக் அக்கௌண்டிங் டேர்ம்ஸில் எனக்கு இது புரியலைன்னு சொல்கிறவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். I will explain. Okay, thank you.